சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆதி சைவர்கள் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் வருகிற விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சனி பெயர்ச்சி நடக்குது. ஆங்கில தேதி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2026. இந்த சனி பெயர்ச்சி எப்போலேருந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சிங்கிறது இப்படிங்கிறது தான் அப்படி போகுது. அதனால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முதல்ல மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தனியாக 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதே மாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்திற்காக பூர்வ புண்ணிய சனியாக வருகிறார். அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு ரோகஸ்தானத்திலே சனி ரோக சனியாக வருகிறார். இதில் விருச்சிக ராசிக்கு தான் பாக்கிய சனியாக வருகிறார். அதே மாதிரி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். மகர ராசிக்கு விமோச்சன சனியாக வருகிறார். கும்பராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாத சனி அப்படின்னு பேர், பாத சனியாக வருகிறார். மீனராசிக்கு தான் ஜென்ம சனி. இப்படியாக அந்த 12 பாவத்துங்களுக்கும் அவருடைய ராசிகளுக்கும் அவருடைய இது இப்படி இருக்குது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் யார், எதற்கெல்லாம் நம்மளுடைய காரணியாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்காருங்கிறத கவனிங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப பொறுமையாக செல்லக்கூடிய கிரகம். அவர் இந்த கால விதானத்தை அப்படி காலச்சக்கரத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகுங்க. அவருக்கு ஒரு வருஷங்கிறது நமக்கு 30 வருஷத்துக்கு சமம். அப்படியாக தன்மையை கொண்டவர் சனி பகவான். அதே மாதிரி சனி பகவான் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர். நம்ம செய்திருக்கக்கூடிய பாப்பங்கள் புண்ணியங்கள் அதற்கு எல்லாத்துக்கும் யார்கிட்ட இருக்கிற ரெக்கார்ட்னா சனி பகவான்கிட்ட இருக்குது. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் காலத்தில் ஒரு நபருக்கு அதிகமாக இன்னல்கள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அவர் உங்களுக்கு தனியாக பிரத்யேகமாக உங்களுக்கு எந்த கெடுபலனையும் தரமாட்டார். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா, எதிர் வீட்டுக்காரரா, இல்லைன்னா உங்களுக்கு பங்காளியா, அங்காளியா, மாமனா, மச்சானா, உறவினரா, இல்லைன்னா கடன் கொடுத்தவரா, கடன் வாங்கினவரா, எதுவும் கிடையாது. அப்போ எதுக்காக இப்படி படுத்துறாரு உங்களை அப்படின்னா, அவர் தர்ம கர்மாதிபதி அப்படின்னு பேர். தர்மத்தை ஸ்தாபிதம் செய்ய வேண்டியது அவருடைய கடமையாக வருது. ஒரு மனிதர் ஒரு செயலை ரொம்ப செவ்வனே செய்தவர்களுக்கு தான் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுப்பாங்க. நந்திகேஸ்வரர், ராவணேஸ்வரன், அதே மாதிரி விக்னேஸ்வரன், லிங்கேஸ்வரன். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டம்ங்கிறது யார் கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ரொம்ப சரியாக செய்வங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் நவகிரகத்திலே ஈஸ்வர பட்டம் பெற்ற முக்கியமான கிரகம் யாருன்னா சனி பகவான் தான். அவருக்கு அதனால தான் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மாதிரி அவர் நல்ல பலன் கொடுக்குறதா இருந்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கெடுபலன் கொடுக்குற இடத்துல இருந்தாலும் கெடுபலனை ரொம்ப கனகச்சிதமாக சூப்பராக செய்வார். அதனால தான் அவருக்கு அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம். அது மட்டும் இல்லை, தர்ம கர்மாதிபதி. நீங்கள் செய்திருக்கக்கூடிய தர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா எல்லாத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தா. அதனால் ஒரு மனிதனுக்கு உண்டான அதிகமான அவன் படக்கூடிய கஷ்டங்களுக்கு முக்கிய காரணியாக அவர் இருப்பார். அதனால் இந்த சனி பெயர்ச்சி உங்களுடையக்கு என்ன மாதிரியான பலன், எதிரெல்லாம் கவனமாக இருக்கணும், எதிர சுவாமிகளை வழிபாடு செய்தால் எப்படி நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சினால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு வருகிறார் சனி பகவான். இதற்கு லாப சனி அப்படின்னு பேர். லாப சனிங்கிறது அமோகமான பலனை தரும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இந்த சனி பெயர்ச்சினாலே ரொம்ப 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 நல்ல பலன் யாருக்குங்க அதிகமாக கிடைக்குது, யாருக்குங்க அதிகமான வரவு ஆனால் செலவும் கம்மி, விரயம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரிஷபராசிக்கு தான். அதனால் ரிஷபராசிக்கு இதுவரை எப்படி இருந்ததோ எப்படி போச்சோ அதெல்லாம் அடுத்த விஷயம். வரக்கூடிய காலத்தில் அப்படியே தலைகீழாக மாறும். பெரிய முன்னேற்றம் அடைவீங்க. நீங்கள் சொந்த தொழில் செய்து கூட பல இடத்துல உங்களுடைய பெயர்களை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. நீங்கள் சாதாரண ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட சின்னதாக ஒரு பெரிய பார்ட் டைம் பிஸ்னஸ் மாதிரி செஞ்சு கூட அது பெரிய வெற்றியாக மாறுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் எது பார்ட் டைம் பிஸ்னஸாக செஞ்சீங்களோ அதுவே உங்களுடைய மெயின் பிஸ்னஸாக மாறுவதற்கு கூட ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்லுவதற்கான யோகம், கல்யாணமாக வேண்டியவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கைகூட போகிறது. 11ஆம் இடத்துல வரக்கூடியதான சனி பகவானை 3ஆம் பாவத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போகுது. அதனால் இந்த சனி பெயர்ச்சியும் ஆகி குரு பெயர்ச்சியும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அமக்கலம்.
என்ன சுவாமி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு கிரகம் ஒரு இடத்துல மாறுதுன்னா அதற்கு வந்து எந்த கிரகங்கள் பார்வை இருக்குது, அதனால் அது வந்து எப்படியான பலன்களை அது மாற்றி செய்யும், கூடுதலாக செய்யுமா, கம்மியாக செய்யுமா, இல்லை அப்படியே செய்யுமா, அது எல்லாமே அனுசரித்து தான் நம்ம வந்து பலனை சொல்லணும். அப்போ தான் அதுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி நாட்களையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு 9ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் உடையவர். இந்த 9ஆம் அதிபதி 11இல் போவது யோகங்க. அது என்னங்க 9, 11 அப்படின்னா தெய்வ வழிபாடு சித்தியாகும். தெய்வ வழிபாடு நம்ம சாமியை பல நாள் கும்பிட்டாலும் கூட அந்த சாமியினுடைய பலன் நமக்கு கிடைக்கிறதுல, அதனால் அன்றைய தினம் கிடைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் வந்தால் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் சிலைக்கலாம், என்ன சாமி எவ்வளோ நாள் கும்பிட்டாலும் ஒரு நாள் தான் பலன் கிடைக்குமா, அப்போ என்றைக்கு பலன் கிடைக்குமோ அன்றைக்கி மட்டும் சாமியை கும்பிட்டுக்கிட்டால் போருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் 365 நாளும் வேலை செஞ்சால் தான் 12 மாதம் 12 நாள் உங்களுக்கு வருடத்தில் சம்பளம் கிடைக்கும் இல்லைங்களா? அதானே மாதம் ஃபுல்லாக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு ஊதியம் கிடைக்குது. எல்லாருக்கும் உள்ளது தானே இது. அப்போ நீங்கள் மாதம் ஃபுல்லாக ஏன் உழைக்கணும், ஒரு நாள் உழைச்சா போகாதா, ஒரு நாள் ஊதியம் வராதா நீங்கள் நினைக்க முடியாது இல்லையா? நீங்கள் அதுக்கு தக்கன ஒரு மாதம் முழுதும் உழைச்சா தான் ஒரு நாள் ஊதியம். அதே மாதிரி அப்போ நீங்கள் கம்மியாக உழைச்சிங்கன்னா கம்மியாக தானே ஊதியம் தானே கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் சாமியோட பலன் உங்களுக்கு, அந்த இறைவனினுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் ஏற்படணும். அப்போதுக்கு 9, 11 மிக அவசியம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் பல நாளாக கும்பிடக்கூடியதான அந்த இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அந்த இறை சக்தி உங்களுக்கு வரக்கூடியதான ஒரு கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கெல்லாம் ஒரு யோக பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வருதுங்க. முக்கியமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு தானியம், அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க, கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, கருப்பு கொண்டக்கடலை, அந்த மாதிரியான கொண்டக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதனால் செய்த சுண்டலை இறைவனுக்கு படையல் பண்ணுங்க, குரு பகவானுக்கு படையல் பண்ணுங்க. இந்த மாதிரி படையல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். இதை வந்து நீங்கள் அந்த கொண்டக்கடலை பண்ணுறது வியாழக்கிழமை செஞ்சுக்கிட்டே வாங்க. மாதத்திற்கு ஒரு வியாழக்கிழமையாவது செய்யுங்க, நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. சிவாய நமஹ.